எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இந்த நிகழ்ச்சி மூலமாய் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவர் உங்களை அணைத்து முத்தமிட்டு உங்களுடைய எல்லா தேவைகளை அருளி செய்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். We are a broken vessel, உடைந்த பாத்திரம். நிறைய பாகத்தில் வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல இல்லாமைகள் நெருக்கங்கள் மத்தியில், அதான் நுகத்தடின்றது. இந்த விதமான நுகத்தடியின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அதை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவரால் தான் முடியும், நம்மளால் முடியாது. சோர்ந்து போகிறோம். ஐயோ என்னால் முடியலையே, நான் என்ன செய்வேன்? ஏன் இந்த இருள்? ஏன் இந்த வியாதி? வியாதிக்கு மேலே வியாதி, கேன்சர் வந்தது, அதுக்கு மேலே தொடர்ந்து என்னென்னமோ வந்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் உதவி செய்ய? ஆண்டவர் தவிர யார் உதவி செய்ய? இப்படி எத்தனை ஒரு உடைந்த பாத்திரமாக நுகத்தடி முறிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லவா? உங்களில் எத்தனை பேர் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, எரேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நுகத்தடியை முறித்து, யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டம், அதான் அந்த நுகத்தடியை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் முறிப்பேன். ஆண்டவர் சொன்னது தான், மனுஷன் போல ஏமாற்ற மாட்டார். நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். ஒரு ப்ராமிஸ் வர்ஸ், வாக்குத்தத்த வசனம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக உங்களோடு பேசுகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய என்ன நுகத்தடியாக இருந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும், சிவியர் டிசீஸாக இருக்கலாம், எண்ட் ஆஃப் த லைஃப் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாள் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரிலாம் பேசலாம். ஆனாலும் அந்த நுகத்தடியை கர்த்தர் என்ன சொல்லுவார்? நான் முறிப்பேன். இன்றைக்கி அருமையான வாக்குத்தத்தை உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் மக்களை எகிப்திற்கு அடிமைகளாக இராமல் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து கர்த்தர் நடத்த பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையா நீங்கள் மாறணும். நான் உலகத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு இஷ்டம் போல வாழ்வேன்னு சொல்லாதீங்க. முற்றிலுமாய் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. அப்போது ஆண்டவர் உங்களுக்காக உங்களுடைய நுகத்தடி என்னவா இருந்தாலும், என்ன சீரியஸ் கண்டிஷனில் நீங்கள் இருந்தாலும், பணமே இல்லாமல், அன்றைக்கி ஒரு அம்மா சொன்னாங்க, பணமே இல்லை, எனக்கு வீடெல்லாம் விற்று போகிற மாதிரி இருக்குங்க, சொந்த வீடு எல்லாத்தையும் இழந்து போகிற நிலைமையில் இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ண மாட்டிங்களா? இன்றைக்கு யார் யார் அப்படி இருக்கிறீங்களோ அந்த நுகத்தடியெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு முறிப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாகணும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்கிறது, விசுவாசத்தினாலே, நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். இருதயங்களை சுத்தமாக்கி, உங்கள் இருதயங்களெல்லாம் அசுத்தமானதுக்கெல்லாம் தூக்கி எறிங்க, சுத்தமான இருதயமாக மாற்றிக்கொள்ளுங்க. நம்மால் சுமக்கக்கூடாது இருந்த நுகத்தடியை நம்மிலிருந்து நீக்கி போட்டு ஆண்டவர் ரட்சிப்பை இப்பொழுது உண்டு பண்ணுகிறார், விடுதலை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்க்க முடியல, இல்லைன்னா கையில் உயர்த்துங்கன்னு சொல்லலாம். எனக்கு அருமையான உங்களுக்காக நான் உயர்த்துக்கிறேன். உங்களோடு சேர்ந்து கர்த்தர் நுகத்தடியை முறிப்பாராக, உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக, ஆசீர்வாதத்தை ஊற்றுவாராக. அதற்காக பாரத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் இந்த நுகத்தடியை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, வியாதி, பணம் இல்லாமல், வேலை இல்லாமல், குழந்தை இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், பலவிதமான வேதனைகள், பாரங்களோடு இருக்கிறார்களோ, அந்த நுகத்தடி அத்தனை முறித்து போடுவோம்ப்பா. விடுதலையாக்கும் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆண்டவரே உமக்கென்று காணி கொடுக்கட்டும், உமக்கென்று சாட்சியாக விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை கொடுத்து அனுப்புகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.